ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரூட் காஸ் அனாலிசிஸ். ஒரு ரூட் காஸ் நம்ம எப்படி கிரியேட் பண்றது? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, இப்போ ரூட் காஸ் அனாலிசிஸ். ரூட் காஸ்னா என்ன? ஒரு ஒரு பிரச்சனையோட ஒரு மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ரூட் காஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, அந்த ப்ராப்ளம் வரத்துக்கான காரணம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ இந்த ரூட் காஸ கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு பெஸ்ட் மெத்தட் இருக்கு. நம்ம எப்படிலாம் ரூட் காஸ கண்டுபிடிக்கலாம்? ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு பிளேஸ்லயும் சரி, ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்ணணும். அப்போ ஒரு ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும். அப்படி சால்வ் பண்ணா மட்டும் தான் அந்த ப்ராப்ளம் திரும்ப ரிப்பீட்டடா வரவே வராது. ஓகே. இப்போ ரூட் காஸ் அனாலிசிஸ்னா என்ன? ஒரு ஒரு பிரச்சனையோட ஒரு மூல காரணத்த கண்டுபிடிக்கிறது தான் ரூட் காஸ். இப்ப இங்க பாருங்க. இப்போ இந்த ரூட் காஸ் அனாலிசிஸ் இருக்கு பாத்தீங்களா? அதுல ஒரு 3 பேசிக் டைப் இருக்குங்க. ஒண்ணு பிசிக்கல் காஸ். ஓகே. பிசிக்கல் காஸ்னா என்ன? அ அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்யூப்மென்ட்டோ, ஒரு மெஷினோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு தப்பு நடக்கிறது, ஃபெயிலியர் ஆவறது, இதனால வரக்கூடிய காரணங்கள். இன்னொன்னு ஹியூமன் காஸ். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஹியூமனால வரக்கூடிய எரர். இது ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்து ஆர்கனைசேஷனல் காஸ். அதாவது ராங்கான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. மேனேஜ்மென்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ரூட் காஸோட ஒரு பேசிக் டைப். மெயின் பிசிக்கல் காசு, அடுத்தது ஹியூமன் காசு, இன்னொன்னு ஆர்கனைசேஷனல் காசு. ஓகே. இப்போ இப் ரூட் காஸோட ஒரு பேசிக் டைப் பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரூட் காஸோட கேட்டகரிஸ். ரூட் காஸ் ஒரு 5 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, சேஃப்டி பேஸ்டு ரூட் காஸ். இப்ப நம்ம ரூட் காஸ் ஃபோக்கஸ் பண்ற போறோம், ரூட் காஸ் கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, சேஃப்டி பேஸ்டு ரூட் காஸ் இருக்கும். இன்னொன்னு ப்ரொடெக்ஷன் பேஸ்டு. இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ் பேஸ்டு ரூட் காஸ் அனாலிசிஸ், ஃபெயிலியர் பேஸ்டு ரூட் காஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டம் பேஸ்டு ரூட் காஸ். இப்போ இந்த சேஃப்டி பேஸ்டு ரூட் காஸ்னா என்ன? இங்க பாருங்க. This process is used to examine and identify the root cause of any failure of safety observance, accident analysis. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஆக்குபேஷன் சேஃப்டி அண்ட் ஹெல்த். அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ ப்ரொடக்ஷன் பேஸ்டுனா, ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்டிகேட் பண்றது. அது வகையான ஒரு ரூட் காஸ். அதே போல ப்ராசஸோட ஃப்ளோ எல்லாமே கரெக்டா இருக்கா? அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரூட் காஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஃபெயிலியர் பேஸ்டு. ஃபெயிலியர் பேஸ்ட்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்யூப்மென்ட் ஃபெயிலியரா இருக்கலாம், அல்லது ஒரு மெஷின் ஃபெயிலியரா இருக்கலாம். அதுக்கான ரூட் காஸ். அதுக்கப்புறம் சிஸ்டம் பேஸ்டு. சிஸ்டம்னா ஒரு மேனேஜ்மெண்ட்டை சேஞ்ச் பண்றது, அல்லது ஒரு சிஸ்டம் அனலைசிஸ் பண்ண போறோம். அது சம்பந்தமான ஒரு ரூட் காஸ். ஓகே. இப்போ ரூட் காஸ் ஒரு 5 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருக்காங்க. இப்போ சரி, ஓகேங்க. ரூட் காஸ்னா என்ன தெரிஞ்சுச்சு. ரூட் காஸ்னாவே ஒரு பிரச்சனையோட மூல காரணத்த கண்டுபிடிக்கிறது. சரி, அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டெப் இருக்கு. ஒரு 5 ஸ்டெப். நம்ம அத வச்சு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூட் காஸோட மூல காரணத்த கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? டிஃபைன் த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்த நம்ம டிஃபைன் பண்ணணும். அதான் இங்க பாருங்களேன். A problem well stated is a problem half solved. நீங்க ஒரு பிரச்சனை எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனைய நீங்க தெளிவா சொல்லிட்டீங்க அப்படின்னாவே, அந்த பிரச்சனை முழுமையா சால்வ் ஆயிடும். நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா, ப்ராப்ளத்த பத்தி நம்மளால டீட்டெயிலா அனலைஸ் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன ப்ராப்ளம்? அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன? எல்லாத்த பத்தி டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம சொல்யூஷன் நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகே. அப்போ டிஃபைன் த ப்ராப்ளம். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்ளத்த டிஃபைன் பண்ணணும். தெளிவா டிஃபைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, 3W1H. 3W1H என்ன? என்ன ப்ராப்ளம்? எங்க ப்ராப்ளம்? எப்போ ப்ராப்ளம்? எவ்வளோ ப்ராப்ளம்? அப்படிங்கிறத நம்ம தெளிவா டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ப்ராப்ளத்த டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து டேட்டாவ கெதர் பண்ணணும். ஏன்னா ப்ராப்ளத்த டிஃபைன் பண்ணா மட்டும் போதுமா? டேட்டாவ கெதர் பண்ணணும். டேட்டாவ எங்க போய் கெதர் பண்ணுவோம்? கெம்பாவுல போயிட்டு, அந்த ரியல் வொர்க் பிளேஸ்ல போயிட்டு அதுக்கான டேட்டாவ கெதர் பண்ணலாம். டேட்டா சிஸ்டமேட்டிக்கா வச்சிருக்கலாம். அல்லது மேனுவலா மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க டேட்டாவ அங்கிருந்து கலெக்ட் பண்ணணும். டேட்டாவ எடுத்து, அதனோட இம்பாக்ட்ட நீங்க அந்த இடத்த அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே. இப்ப இந்த இந்த ப்ராப்ளத்தோட ஒரு முழுமையான ஒரு காரணம் என்ன? எங்க இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நீங்க டேட்டாவ அனலைஸ் பண்ணீங்கன்னா, ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டேட்டாவ கெதர் பண்ணியாச்சுங்க. சரி, நான் டேட்டாவையும் எடுத்துட்டேன். நான் அடுத்து என்ன பண்ணணும்? டிட்டர்மின் பாசிபிள் காசல் ஃபேக்டர்ஸ். அதாவது இப்ப நம்ம டேட்டாஸ் எடுத்தாச்சு. இந்த பிரச்சனை வரதுக்கான பாசிபிள் காசஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். வாட் கண்டிஷன் அலோவ் த ப்ராப்ளம் டு அக்கர்.
ஓகே. இப்போ இந்த பிரச்சனை வர்றதுக்கான பாசிபிள் காரணம் என்னென்ன அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும், கண்டுபிடிக்கணும். ஓகே. அதேபோல அந்த இடத்துல ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க இந்த பாசிபிள் காசல் நீங்க வந்து டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா இருக்கும். என்னென்ன பாசிபிள் காசஸ் இந்த பிரச்சனை வரதுக்கு? ஓகேங்க. சரி, இந்த பாசிபிள் காசஸ நான் எடுத்துட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? ஐடென்டிஃபை த ரூட் காஸ். ரூட் காஸ ஐடென்டிஃபை பண்ணணும். ரூட் காஸ் இப்ப நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? ப்ராப்ளத்த பார்த்தோமா, ப்ராப்ளத்த பேஸ் பண்ணி வந்து டேட்டாவ கேதர் பண்ணோமா, டேட்டாவ கேதர் பண்ணி நம்ம பாசிபிள் காசஸ் எடுத்தோம். அத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதனோட ரியல் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே. அப்ப ரியல் ரூட் காஸ் என்ன? ஐடென்டிஃபை த ரூட் காஸ். ரூட் காஸ்னா அந்த பிரச்சனையோட ஒரு மூல காரணம். அத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடணும். ஓகே. இப்போ இதுல நமக்கு என்ன கிடைச்சிரும்? ரூட் காஸ ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சரி, பண்ணா மட்டும் போதுமா? அத பாத்து இம்ப்ளிமெண்ட் சொல்யூஷன் நம்ம அத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகே. நம்ம அந்த இடத்த கண்டுபிடிச்ச அந்த ரூட் காஸ் வந்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணுதா? அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? அந்த இடத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப இங்க பாருங்க. ஓகே. வாட் ஆர் த ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் த சொல்யூஷன்? நீங்க ஒரு ஒரு ரூட் காஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த ரூட் காஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதனால நெறைய பார்த்தீங்க அப்டின்னா ரிஸ்க் இருக்கும். அப்ப அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி அப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போற சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்த வந்து முழுமையா சார்ட் அவுட் பண்ணுமா? அப்படிங்கிறத அத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ ஓகேங்க. நான் வந்து சொல்யூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றேன். இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பெஸ்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம அத ரெக்கமெண்ட் பண்ணலாம். தப்பு கிடையாது. ஓகே. நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போற சொல்யூஷன் சொல்யூஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்க ப்ராப்ளத்த வந்து பிரிவென்ட் பண்ணணும். வராம தடுக்கணும். ஓகே. திரும்ப அது வந்து நடக்கக்கூடாது. சரி, இப்ப இங்க பாருங்க. ஒரு பெஸ்ட் வே நீங்க வந்து ரூட் காஸ் அனலைசிஸ வந்து எப்படி வந்து என்னது கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணணும். பிரெயின் ஸ்டார்மிங்னா என்ன? சிந்தனை தூண்டல்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரும் டீமா ஒண்ணா உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். இந்த பிரச்சனையோட காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து எழுதணும். ஒரு செக்லிஸ்ட் போடலாம். அப்படி இல்லன்னா பாத்தீங்க அப்படின்னா, ஈவன் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. மேபி இத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளை கிளையா போயிட்டே இருக்கும். அதோட ஃபைனலா பாத்தீங்கன்னா, அது லாஸ்ட்டா பாத்தீங்க அப்படின்னா, அந்த பிரச்சனையோட ஒரு மூல காரணம் இங்க இருக்கும். இத நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னாவே, ஈஸியா அத நீங்க சால்வ் பண்ணிடலாம். அதே போல பாத்தீங்கன்னா, டைம் லைன்ஸ் அது எப்படி மூவ் ஆகி வந்திருக்கு? அந்த ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆனுச்சு? எங்கேருந்து வந்திருக்கு? அத பேஸ் பண்ணீங்கன்னா, ஒரு சீக்வென்ஸ் டயகிராம் மூலியமா, இந்த காசல் ஃபேக்டர்ன்னு சொல்லுவாங்க. காசல் ஃபேக்டர்னா, இப்ப இங்க பாருங்க, குவாலிட்டி சஃபர்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஓவர் டைம். ஏன்னா, இப்ப ஒரு காசுக்கு இன்னொரு காசுக்கு வந்து ரெலவன்ட் இருக்கும் பாத்தீங்களா? அப்ப அத நீங்க அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப நீங்க என்ன பண்ணா, ரூட் காஸ் பண்ண போறீங்கன்னா, பிரெயின் ஸ்டார்மிங் யூஸ் பண்ணுங்க. செக்லிஸ்ட், அதுக்கப்புறம் ஈவென்ட் ட்ரீஸ், டைம் லைனு, சீக்வென்ஸ் டயகிராம், காசல் ஃபேக்டர் இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபைனலா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு ப்ராப்ளத்தோட பெட்டரான ஒரு ரூட் காஸ் கிடைச்சிருங்க. அத வச்சு நீங்க ஒரு சூப்பரான ஒரு சொல்யூஷன் கிரியேட் பண்ணலாம். ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரூட் காஸ பத்தி ஓகே ஒரு பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு வீடியோஸ்ல இத பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். லைவா ஒரு எக்ஸாம்பிளோட. ஓகேங்களா? உங்களுக்கு வேற என்ன கான்செப்ட் வேணும் அதையுமே மறக்காம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் புடிச்சிருந்தா அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே போல நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த பதில் மீட் பண்ணுவோம். பாய்.